Let us continue the sixth point under the heading who will perform the performance. Ekne 5 points paathirundom, now we will go for the sixth point. The sixth point says here about the time and place of performance. Yes, time and place of performance ரொம்ப important. எந்த டைமில் எந்த பிளேஸில் பர்ஃபார்ம் பண்ணணும். See, ஒரு கான்ட்ராக்ட்குள்ளே என்டர் ஆகுறீங்கன்னா you need to have the certainty of the terms. The certainty of the terms involves the performance with respect to time and place also. இப்போ certainty இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், எந்த பிளேஸில் எப்போ வேணால் டெலிவர் பண்ணலாம்னு அவன் என்ன சொல்லுவான், நான் வந்தேன் சார் நீங்கள் இல்லை சார்னு சொல்லுவான். அப்போ certaintyங்கிறது with respect to time and place, அமௌண்ட்டு எல்லாமே சேரும். Okay, all the terms of the contract, right? So with respect to the heading, this one, time and place of performance, யார்கிட்ட நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணணும்? Obviously promisee கிட்ட பர்ஃபார்ம் பண்ணணும். ஆமாம் தானே? Who will demand the performance? Promisee will demand the performance. To whom we have to perform? Promisee கிட்ட perform பண்ணணும். Okay, so promisee demands the performance, right? Fine. We have an example. X promises Y to pay Z rupees 10,000. Okay, என்ன promising? To pay Z rupees 10,000. யார் யார் இதில் பார்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா 3 பார்ட்டிஸ். எப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்த கான்ட்ராக்ட்ஸில் 2 பார்ட்டிஸ் தான் இருந்தாங்க. Now there are 3 parties. So let me have written here the contract between X and Y. X promises to Y to pay Z 1,000 rupees, 10,000 rupees. X promises, promise பண்றது Y கிட்ட. Okay. ஆனால் he will pay to Z. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். He will pay to Z. இது வேலிட் கான்ட்ராக்டான வேலிட் கான்ட்ராக்ட். எப்படி மேம் இது வேலிட்னு சொல்கிறீங்க? எக்ஸ் ஒய் கிட்ட ப்ராமிஸ் பண்ணுறான்னா எக்ஸ் ஒய் கிட்ட தானே பே பண்ணணும் கேட்கலாம். எஸ், ரைட், யுவர் கொஸ்டின் இஸ் வெரி ரைட். பட் வாட் த ஆக்சஸ் இஸ் கன்சிடரேஷன். இங்கே ஒய்க்கு தான் கன்சிடரேஷன் போகணும். பட் கன்சிடரேஷன் ஹெட்டிங்கில், தட் இஸ் டெஃபினேஷன் செக்ஷன் 2Dயில் கன்சிடரேஷன் எனக்கு தான் வரணும்னு அவசியம் இல்லை, என்னை சார்ந்தவங்களுக்கும் வரலாம்னு சொல்லுது. ஓகே, ஸோ ஒய்க்கு வர வேண்டிய பணம் 10,000 ரூபாய் இருக்குது. பட் ஒய்க்கு பே பண்ண வேண்டாம், ஜெட்டுக்கு பே பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. எக்ஸ் ப்ராமிசஸ் ஒய் டு பே ஜெட் 10,000 rupees. எக்ஸ் டஸ் நாட் பே த சம் டு ஜெட். இப்போ தான் கொஸ்டினே அப்படி ட்விஸ்ட் ஆகுது. பே பண்ணியிருக்கணும்ல, பே பண்ணல. யார்கிட்ட ப்ராமிஸ் பண்ணான்னு பார்க்கணும். ப்ராமிஸ் பண்ணது ஒய் கிட்ட தான். ஒய் தான் பர்ஃபார்மன்ஸை பண்ணுன்னு கேட்க முடியும். சி, ஹூ கேன் டிமாண்ட் த பர்ஃபார்மன்ஸ்? ப்ராமிசி. அப்போ இந்த ஜெட்டு யார் மேம்? ஜெட்டு கிட்ட 10,000 ரூபாய் போகுது. ஜெட் இது பெனிஃபிஷியரின்னு சொல்லுவோம்ப்பா. இந்த கான்ட்ராக்ட் எக்ஸ் அண்ட் ஒய் என்டர் ஆகுறதுனால யாருக்கு பெனிஃபிட்ஸ் வருது? ஜெட்டுக்கு பெனிஃபிட்ஸ் வருது. ஸோ ஜெட் வில் பி கால்ட் அஸ் அ பெனிஃபிஷியரி, எக்ஸ் வில் பி கால்ட் அஸ் அ ப்ராமிசர் அண்ட் ஒய் வில் பி கால்ட் அஸ் அ ப்ராமிசி. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். ரொம்ப பியூட்டிஃபுல்லான பாயிண்ட்ஸ், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். ஸோ இப்போது பே பண்ண வேண்டியது ஜெட்டு கிட்ட, ப்ராமிஸ் பண்ணது எக்ஸ் கிட்ட ஒய் கிட்ட. இன்கேஸ் பே பண்ணலை, அப்போ ஜெட்டு கிட்ட போய் கேட்க முடியுமானா, சாரி எக்ஸ் கிட்ட கேட்க முடியுமானா இல்லை, சாரி ஜெட்டு போய் எக்ஸ் கிட்ட கேட்க முடியாது, ஒய் தான் எக்ஸ் கிட்ட கேட்க முடியும். இஸ் இட் ஓகே? ஒன்லி ஒய் கேன் என்ஃபோர்ஸ் த ப்ராமிஸ். இஸ் இட் ஓகே? ஹூ கேன் டிமாண்ட் த பர்ஃபார்மன்ஸ்? ஒன்லி ப்ராமிஸி கேன் டிமாண்ட் த பர்ஃபார்மன்ஸ். ஏற்கனவே பார்த்துருக்கோம், ரைட்? ஃபைன். Other cases, yes, there are some other cases where third party can enforce. ஏற்கனவே பார்த்துருக்கோம். Who can demand the performance? Hope you remember. Who can demand the performance? Please come again. Yes, promisee can demand the performance. Okay. இல்லைனா legal representatives can demand, or in other case third party can demand. பார்த்தோம்ல? ஸோ third party enforce பண்ணலாமானா பண்ணலாம். இந்த மேரேஜ் எல்லாம் நடக்குது. 2 பேர் வந்து மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு கான்ட்ராக்டில் என்டர் ஆகுறாங்க. மேரேஜ் நடக்குது. இல்லைனா பேஸ்ட் ஆன் ட்ரஸ்ட் கான்ஃபிடென்ஸ்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி கேசஸில் அப்போது ஒருத்தருக்கு பெனிஃபிட்ஸ் வரும். ஓகேயா? மேரேஜ் நடக்குது, மேரேஜ் பண்ணாமல் விடுறாங்கன்னா பேரண்ட்ஸ் போய் கேஸ் போடலாம், பேரண்ட்ஸ் போய் கேட்கலாம், பண்ணி கல்யாணம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ரைட்ஸ் இருக்குது. அண்ட் இந்த கேஸ் ஆஃப் ட்ரஸ்ட் ஆல்சோ. ப்ராமிசி டைஸ், ஆப்வியஸ்லி ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வருவாங்க, பார்த்தோமே. செக்ஷன் 46 50 வரைக்கும் நம்ம கம்ப்ளீட்டாக இதை பற்றி பார்க்க வேண்டியதாக இருக்குது வித் ரெஸ்பெக்ட் டு டைம் அண்ட் பிளேஸ். ஏன்னா டைம் அண்ட் பிளேஸ் பிளேஸ் சச் அன் இம்பார்ட்டன்ட் ரோல். ஸோ செக்ஷன் 46 to 50 நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். சம்டைம்ஸ் கான்ட்ராக்ட்குள்ளே பார்ட்டிஸை அவங்களுக்குள்ளேயே அக்ரி பண்ணிப்பாங்க. இங்கே பண்ண மாதிரி யார் பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும், யார் வந்து கிளைம் பண்ணணும். இங்கே XYZ 3 பேர் இருக்காங்க. ஜஸ்ட் கொஞ்சம் இப்படி யோசிச்சு பாருங்கள். எக்ஸு ஒய் கிட்ட ப்ராமிஸ் பண்ணுறாரு, பணத்தை வந்து ஜெட் கிட்ட பே பண்ணுறன்ட்டு. ஒய் என்ன சொல்கிறாரு? நீ ஜெட் கிட்ட பணத்தை பே பண்ணிக்கோ, ஆனால் நீ பணத்தை பே பண்ணலாம், உனக்காச்சு ஜெட்டு காட்சி என்கிட்ட வரக்கூடாது. யூ அண்டர்ஸ்டாண்ட்? அந்த மாதிரி அவங்களுக்குள்ளே அக்ரி பண்ணிட்டாங்கன்னா இட் மே பி டிஃப்ரெண்ட். ஸோ த கேஸ் மே பி பிட் அண்ட் பிட் வே டிஃப்ரெண்ட். கொஞ்சம் பார்க்கணும். இஸ் இட் ஓகே? நவ் லெட் மீ கோ ஃபார் த
sections 56 to 50, sorry 46 to 50 with respect to time and place of performance. Section 46 here goes with reasonable time. Yes, எப்போவுமே கான்ட்ராக்டில் ஒரு கான்ட்ராக்டில் என்டர் ஆகுறோமோ ஒரு ரீசனபிள் டைம் இருக்கும். அது என்ன மேம் ரீசனபிள் டைம்? ஒரு 1 டே எடுத்துக்கலாமா மேம், 1 வீக் எடுத்துக்கலாமா? டிபெண்ட்ஸ் ஆன் கேஸ் டு கேஸ். இப்போ நான் தீபாவளிக்கு வந்து கிராக்கர்ஸ் வாங்க போகிறேன்னு வச்சுக்கலாம். அப்போ எத்தனை நாளுக்குள்ளே நீங்கள் கிராக்கர்ஸ் தரணும்? ப்ராப்ளி தீபாவளி இஸ் நெக்ஸ்ட் மந்த். ஓகே, எத்தனை நாளுக்குள்ளே கிராக்கர்ஸ் தரணும்? ஒரு 1 வீக்குள்ளே நீங்கள் கிராக்கர்ஸ் எனக்கு டெலிவர் பண்ணால் தான் நான் சேலுக்கு கொண்டு போக முடியும் மார்க்கெட்டுக்கு. ஆமாம் ரைட்? நீங்கள் தீபாவளி நெக்ஸ்ட் மந்த் தானே, நெக்ஸ்ட் மந்த் கொடுக்கலான்னு சொன்னால் இல்லை, வேலைக்காகாது. இஸ் இட் ஓகே? அட்லீஸ்ட் தீபாவளிக்கு ஒரு 10-15 டேஸ்லேருந்து நான் சேலை ஸ்டார்ட் பண்ணோம் மார்க்கெட்டில். தீபாவளி கழிச்சு எனக்கு சேல் நடக்காது. தீபாவளிக்கு 1 வீக் முன்னாடியாச்சும் எனக்கு வேணும். அப்போ ரீசனபிள் டைம் டிஃபர்ஸ் ஃப்ரம் பர்சன் டு பர்சன், கேஸ் டு கேஸ், கிவிங் இம்பார்ட்டன்ஸ் டு கேஸ் டு கேஸ். அப்போ சர்க்கம்ஸ்டன்ஸ் பேஸ் பண்ணி பார்க்க வேண்டியது இருக்குது. யூசேஜ் ஆஃப் ட்ரேடு நார்மலாகவே வந்து ஒரு சில டெலிவரி எல்லாமே வந்து ப்ராப்ளம் நீங்கள் ஆன்லைன் டெலிவரி பார்க்கும்போது யூஷுவல் டேஸ் ஆஃப் டெலிவரி வந்து 4 to 5 டேஸ்னு போடுவோம். இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ட்ரேட். ஓகே, இதே வந்து நீங்கள் ஃபர்னிச்சர் எடுத்தீங்கன்னா 10 to 15 டேஸ் போடுவோம். கார்மெண்ட்ஸ்க்குனா 4 to 5 டேஸ், ஷூஸ் எல்லாம் வாங்குறீங்கன்னா 4 to 5 டேஸ். பட் இதே ஃபர்னிச்சர்னா 15 டேஸ்னு போடுறாங்கல்ல, அதே மாதிரி ரிட்டர்ன் பாலிசி. ஸோ இட் டிஃபர்ஸ். யூசேஜ் ஆஃப் ட்ரேட் கேஸ் டு கேஸ் இட் டிஃபர்ஸ். அண்ட் இன்டென்ஷன் ஆஃப் த பார்ட்டிஸ் ப்ராபப்ளி தட் மே நாட் பி அ வெரி இம்பார்ட்டன்ட் ஒன், பட் மை இன்டென்ஷன் இஸ் டு கெட் த குவிக் டெலிவரி. ஓகே, ஒரு ட்ரெஸ்ஸு நான் ஆர்டர் பண்ணுறேன், இல்லைனா ஏதாவது ஒரு கிஃப்ட் ஆர்டிக்கல் நான் ஆர்டர் பண்ணுறேன் ஃபார் மை ஃப்ரெண்ட்ஸ் பர்த்டே. அது யூஸ்வலாகவே வந்து எப்போ வரும்னா 15 டேஸ்லேயே வரலாம், 30 டேஸ்லேயே வரலாம். ப்ராப்ளம் நீங்கள் ஒரு சில ஆன்லைன் ஷாப்பிங்ஸில் பார்த்துருப்பீங்க. இஃப் யூ வாண்ட் 2 days டெலிவரினா 50 rupees எக்ஸ்ட்ரா, தட் இஸ் சார்ஜஸ் வில் பி பேட் ஃபார் டெலிவரி. எப்போவுமே ஃப்ரீ டெலிவரி கொடுத்துருப்பான். பட் ஒரு 10 rupees 50 rupees 100 rupees நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணி குவிக் டெலிவரி எடுத்துக்கலாம் ஃபார் குவிக் டெலிவரி. இன்டென்ஷன் ஆஃப் த பார்ட்டிஸ் மே பி டிஃபரிங், ரைட்? ஸோ திஸ் இஸ் ரெஸ்பெக்ட் டு செக்ஷன் 46 and an example is given. A has given an order of supply of goods in July, supply of books in July, to be performed within 4 to 5 days. அப்படின்னா என்ன அர்த்தம்? இது ரீசனபிள் டைம்னா அவனே கொடுத்துட்டான்னு அர்த்தம். வித்தின் 4 to 5 days ஆஃப் ஜூலை. ஓகே, எப்போ சப்ளை பண்ணணும்? நீங்கள் எப்போ வேணால் ஆர்டர் பண்ணுங்கள், ஆனால் ஜூலையில் சப்ளை பண்ணணும். எஸ், இது மோஸ்ட் ஆஃப் த புக்ஸ் இந்த மாதிரி நடக்கும். எக்ஸாம்பிள் இந்த டேக்ஸ் ரிலேட்டட் புக்ஸ் எல்லாம் வருஷம் மாறிட்டே இருக்கும். எனக்கு வந்து ஜூலையில் புக்கு வேணுங்க, எப்போ ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருப்பான்? ஜான்வரியில், ஏன் அடுத்த முன்னாடி ஜூலையிலே ப்ளேஸ் பண்ணிடுவான். எனக்கு எவ்ரி ஜூலை வேணும். அப்படின்னா எப்போ வேணும்? 4 to 5 days ஆஃப் ஜூலையில் வேணும். அப்போ தான் வந்து நியூ சர்க்குலேஷனுக்கு நான் கொண்டு போக முடியும். மேம் என்ன மேம் இருக்குது, ஒரு புக்கு தானே நான் கடையில் போய் வாங்க போகிறேன், அவ்வளோதானே. சி, உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும் போதுனா திஸ் மே பி ஒன் சிங்கிள் புக். டோன்ட் திங்க் ஆல்வேஸ் இன் யோர் பாயிண்ட் ஆஃப் வியூ, கோ ஃபார் அ வைடர் ஆங்கிள். இது ஒரு ஹோல்சேலர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பாருங்கள். அவன் ஒரு புக்காக வாங்குவான், 100 புக் வாங்க. அப்போ மார்க்கெட்டில் 100 புக் கிடைக்கணும்ல. அதனால் அவன் 3-4 months முன்னாடி கான்ட்ராக்ட் என்டர் ஆகிருப்பான். ஆனால் எப்போ வேணும்? ஜூலையில் வேணும். ஜூலையில் வேணும்னு நான் அர்த்தம் மேம் ஜூலை ஹேஸ் 31 days மேம்னு சொல்ல முடியாது. ஜூலை ஹேஸ் 31 days, பட் ஜூலை எண்ட் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ண முடியாது. 4 or 5 days ஆஃப் ஜூலைக்குள்ளே நீங்கள் வேணும்னு அர்த்தம். இதுதான் ரீசனபிள் டைம், ரைட்? செக்ஷன் 46. Now we'll go for section 47. Sometimes in the contract, the time and place will be specified. Yes, the time and place will be specified. அப்போ ஏதாவது ஒரு சர்டன் டேன்னு இருந்ததுன்னா யூ நீட் நாட் கோ ஃபார் எனி அப்ளிகேஷன். ஏன் அப்ளிகேஷனை நீங்களே ஒன்றும் பண்ண வேண்டாம். அவன் சர்டன் டே சொல்லிட்டானா அந்த ஸ்பெசிஃபைட் டைம் அண்ட் பிளேஸை சொல்லிடணும். நான் வந்து இந்த டைமில் தான் ஆஃபீஸில் இருப்பேன், எனக்கு ஆஃபீஸ் ஹார்ஸில் கொடுக்கணும். பாருங்கள், பிஸ்னஸ் ஹார்ஸ் எனி டைம் இருக்கலாம், டிபெண்ட்ஸ் ஆன். ஒரு பிஸ்னஸ் ஹார்ஸ் 9 to 5 என்னோட ஆஃபீஸ் ஹார்ஸ், இந்த டைமில் தான் சப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டேன். ஸோ ஸ்பெசிஃபைட் டைம் அண்ட் பிளேஸ். 9 to 5 சப்ளை பண்ண முடியும், 9 to 5 PM, 9 AM to 5 PM. பிளேஸ் வந்து எங்கன்னா என்னோட அகாடமியில், சிங்கர் அகாடமியில் டெலிவர் பண்ணும். ஓகேயா? டே மென்ஷன் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, எந்த டேட்டில் மென்ஷன் பண்ணும்? எனக்கு நெக்ஸ்ட் வீக் இந்த வெட்னஸ்டே வரணும், டேட் மென்ஷன் பண்ணிட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னோட அப்ளை எனிதிங், யாருக்கிட்டையும் கேட்க வேண்டாம், டேரெக்டாக போய் இந்த டைமில் போய் அப்ளை பண்ணிட்டு வந்துட்டு டெலிவர் பண்ணிட்டு வந்துட்டே இருக்கலாம். ஸ்பெசிஃபைட் டைம் அண்ட் பிளேஸ். எனி டைமா இல்லை பிஸ்னஸ் ஹார்ஸ், இட் டிபெண்ட்ஸ் ஆன். ஓகே, ஏன்னா ஆஃபீஸ் தான் பிஸ்னஸ் ஹார்ஸ் பார்க்கணும்ல. செக்ஷன் 48, வேர் யூ கோ ஃபார் சர்டன் டே. நீ வந்து எனக்கு எப்போ சப்ளை பண்ணுறேன்னா, இது வந்து என்னோடய டாட்டருக்காக நான் வாங்குகிறேன், என்னோடய ஃப்ரெண்டுக்காக பர்த்டே கிஃப்ட் வாங்குகிறேன், சர்ப்ரைஸாக இருக்கணும், இந்த டேட்டில் பர்த்டே, இந்த டேட்டில் வந்து நீ சப்ளை பண்ணுற. ஓகே, ப்ராப்ளி யூ வாண்ட் டு கிவ் சம் சர்ப்ரைஸ் டு யுவர் ஃப்ரெண்ட் ஆர் டாட்டர் ஆர் எனி அதர் பர்சன். ஓகே, அப்போது சர்டன் டே. பட் சர்டன் டேன்னு சொன்னோன்னா எந்த டேட்டில் சப்ளை பண்ணும்? காலையில் இப்போ சப்ளை பண்ணுமா, நைட் 12 மணிக்கு சப்ளை பண்ணுமா? நைட் 12 மணிக்கு யூஸ்வலாக சப்ளை பண்ண மாட்டோம் ஜென்ரலாக. அப்போது சர்டன் டேன்னு மென்ஷன் பண்ணிட்டாங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். ஆஃப்டர் அப்ளிகேஷன் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். இங்கே டைம் அண்ட் பிளேஸை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா, எந்த டேன்னு சொல்லிட்டாங்கன்னா அப்ளை பண்ணவே வேண்டாம், டேரெக்டாக நீங்கள் போய் டெலிவர் பண்ணலாம். விச் மீன்ஸ் அப்ளை பண்ண வேண்டாம்னா என்னது, நீங்கள் ப்ராமிஸிங்கிட்ட கன்சல்ட் பண்ண வேண்டாம். பட் இந்த கேஸில் சர்டன் டேன்னு சொல்லிட்டாங்கன்னா டே ஓகே, இட் ஹாஸ் 24 hours, which hours? அப்போது அப்ளிகேஷன் ஷுட் பி தேர் வித் ரெஸ்பெக்ட் டு பிளேஸ் அண்ட் டைம்.
place and time. Okay, எந்த டைமில் எந்த பிளேஸ், ரைட். செக்ஷன் 49, no place fixed. Okay, place fix பண்ணல. And no application is also there. No place fixed, no application. எதுவுமே சொல்லலை. இந்த மாதிரி செக்ஷன் 47, 48 மாதிரி இல்லை. அப்போ ரீசனபிள் பிளேஸ். இஸ் இட் ஓகே? ரீசனபிள் பிளேஸ். 1000 சேர்ஸ் வாங்குறேன்னா யோசிச்சு பாருங்கள், வீட்டுக்காக யாராவது 1000 சேர்ஸ் வாங்குவாங்களா? அப்போ that maybe is not for personal purpose, official purpose. That has to be understood. Is it okay? Fine. There's an example. M takes to deliver 1000 kilos of wheat to N on a fixed day. Okay, 1000 kilos of wheat யார் வாங்குறா? ப்ராபப்ளி ஏதாவது கேட்ரிங் கம்பெனிஸாக இருக்கலாம். அவங்க கூட 1000 kilos வாங்குவாங்களா? 1000 kilos ஆஃப் வீட் வாங்குறாங்கிறது டவுட்டு தான். ப்ராப்ளி இந்த ஸ்வீட் மேக்கிங் கம்பெனிஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க வீட் ஹல்வா பண்ணுறதுக்கு வாங்கலாம். இல்லைனா கோவா சொல்லுவாங்க, ஓகே, மில்க் ரிலேட்டட் ஸ்வீட்ஸு, அதுக்கெல்லாம் அவங்க வாங்குவாங்க. ஓகே, பட் யூ ஹேவ் டு கோ ஃபார் எனி ஃபிக்ஸ்டு டேயில். அப்போ ரீசனபிள் பிளேஸ் வில் பி கன்சிடர்ட். இஸ் இட் ஓகே? செக்ஷன் 50, ப்ரிஸ்கிரைப்டு பை த ப்ராமிசி. எஸ், இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்னென்னமோ கண்ணா பின்னாலும் பேசிகிட்டு இருக்கோம். லாஸ்ட்டு வந்து ப்ராமிஸ் என்ன தெரியுமா சொல்லுவான்? எனக்கு இந்த மாதிரி வேணுங்கன்னு ஸ்பெஷலாக சொல்லுவான். ஓகே, ப்ராப்ளி யூ மைட் பி கோயிங் ஃபார் சம் பர்சனலைஸ்டு கிஃப்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க. ஓகே, இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக வேணும். ஸோ சம் மேனர் அண்ட் டைம் வில் பி ப்ரிஸ்கிரைப்ட். ஹூ? ப்ராமிசி. ஏன்னா நம்ம இது ப்ராமிசிக்கு தானே பண்ணிகிட்ருக்கோம். எக்ஸாம்பிள், எக்ஸ் ஓவ்ஸ் எஸ் ₹2 lakh to asset T's car value of ₹1 lakh in reduction of the debt. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்க. T S கிட்ட 2 lakh rupees borrow பண்ணியிருக்காரு. ஓவ்ஸ்னா borrows. 2 lakh rupees borrow பண்ணியிருக்காரு. And he wants to accept T's car which is of value 1 lakh in reduction of the debt. 2 லட்ச ரூபாய் கடன் வாங்கினாரு. ப்ராப்ளி கடன் கொடுக்க முடியலன்னா வேறு ஏதாவது ரீசன் இருக்கலாம். 1 லட்ச ரூபாய் காரை எடுத்துக்கோங்க, மிச்சம் 1 லட்ச ரூபாய் தரேன். அப்போ 1 லட்ச ரூபாய் காரை எடுத்துக்கோங்கன்னா என்ன அர்த்தம்? ரெடியூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாருன்னு அர்த்தம். ஸோ திஸ் ஹேஸ் டு பி கன்சிடர்ட் அஸ் பார்ட் பேமெண்ட். ஓகே, ஸோ டெலிவரி ஆஃப் கார் பிகம்ஸ் அ பார்ட் பேமெண்ட். இஸ் இட் ஓகே? ஃபைன். ஸோ வி ஹவ் டிஸ்கஸ் வித் ரெஸ்பெக்ட் டு செக்ஷன் 46 to 50 with respect to the time and place of performance. So who will perform the promise is over. இதுக்கு பிறகு சப்சிக்வெண்ட்டாக 2-3 ஹெட்டிங்ஸ் இருக்குது. வில் டிஸ்கஸ் ஒன் பை ஒன்.